சிசாட்ல வந்து கட் ஆஃப் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் என்கிட்ட வந்து புலம்பி இருக்காங்க. ஒரு மனுஷன் எவ்வளவுதான்யா கஷ்டப்படுறது, முடியலடா. 10th பிறகு மேக்ஸே டச் பண்ணாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்ஜினியரிங் நல்ல காலேஜில் ப்ராமினன்ட் காலேஜஸ்ல படிச்சவங்க கூட சிசாட் வந்து கொஞ்சம் டஃப்னு நிறைய டைம் என்கிட்ட பேசியிருக்காங்க, புலம்பி இருக்காங்க. என்னால் முடியல, டயர்டாக இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, பயமா இருக்கு. சிசாட் அப்படிங்கிறது அவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம் கிடையாது. விஷயங்களை நம்ம கரெக்டாக பிடிச்சிடணும். எப்போவுமே என்னன்னா அந்த நூல் பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னீங்கன்னா அது ஈஸி தான். ஹோம்ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா சிசாட்ல மினிமம் கட் ஆஃப் அப்படிங்கிறது ஈஸியாக அடிக்கலாம். இதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை, நான் எழுதியே தருவேன். ஹலோ. சிசாட்ல வந்து கட் ஆஃப் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் என்கிட்ட வந்து புலம்பி இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் என்னன்னா நான் மேக்ஸ் பேக்ரவுண்ட், அதாவது மேக்ஸ் பேக்ரவுண்டே இல்லாம 10th பிறகு மேக்ஸே டச் பண்ணாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்ஜினியரிங் நல்ல காலேஜில் ப்ராமினன்ட் காலேஜஸ்ல படிச்சவங்க கூட சிசாட் வந்து கொஞ்சம் டஃப்னு நிறைய டைம் என்கிட்ட பேசியிருக்காங்க, புலம்பி இருக்காங்க. ஆக்சுவலா சிசாட் அப்படிங்கிறது அவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம் கிடையாது. மினிமம் கட் ஆஃப் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சில விஷயங்களை நம்ம கரெக்டா பிடிச்சிடணும். எப்பவுமே என்னன்னா அந்த நூல் பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு விஷயத்தை கரெக்டா பிடிச்சிட்டோம் அப்படின்னீங்கன்னா அது ஈஸி தான். அந்த மாதிரி சிசாட்ல நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், டிப்ஸ், டெக்னிக்ஸ், இது எல்லாமே நம்ம சேனல்ல சிசாட்ங்கிற பிளேலிஸ்ட்ல இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்க போய் பாருங்க. இப்போ இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்கை பத்தி நான் டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, இதை ப்ரூஃப் பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன்னா பழைய பிவைக்யூல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். 2 பிவைக்யூ எடுத்து அது எப்படி அழகா நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 2019ல சிசாட்ல கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதுல எக்ஸ் அப்படிங்கிற அந்த நம்பர் என்ன, எக்ஸ் என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலா இந்த சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிடன் பேட்டர்ன் இருக்கும். அதாவது 2 அட்ஜஸ்டன்ட் நம்பர்ஸ், 2 அடுத்தடுத்த நம்பருக்கு இடையில ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு பேட்டர்னா ஒரு ஒழுங்கோட அப்படியே போகும். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு வந்து இங்க டார்கெட். சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்ளத்துல பாருங்க, இது வந்து 2019ல கேட்ட பிவைக்யூ 132, 129, 124, 117, 106, 93 எக்ஸ்ன்னு இருக்கா. இப்போ இங்க பாருங்க 2 அடுத்தடுத்த நம்பர் 132க்கும் 129க்கும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3. அடுத்து 129க்கும் 124க்கும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5. அடுத்து 124க்கும் 117க்கும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7. அடுத்து 117க்கும் 106க்கும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 11. அடுத்து 106க்கும் 93க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 13. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் நம்பர் சீக்வன்ஸ்ல போகுது. 2 அடுத்தடுத்த நம்பர் அப்படிங்கிறது ஒரு பிரைம் நம்பரை வரிசையா சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க இல்லையா. இந்த 3, 5, 7 அது எல்லாமே பிரைம் நம்பர் சீரிஸ். இப்போ அடுத்து பாருங்க 93, அதாவது 106க்கும் 93க்கும் என்னன்னா 13 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் அங்க வந்து 13 அது ஒரு பிரைம் நம்பர். இப்போ 13க்கு அடுத்த பிரைம் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 17. அப்போ இந்த 93க்கு அப்புறம் நம்ம வந்து 17ங்கிற நம்பரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு அந்த எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஏன்னா 17 தான் அடுத்த பிரைம் நம்பர். அப்ப 93 மைனஸ் 17னா 76. ஸோ இங்க வந்து எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 76. ஸோ இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் சிசாட்ல இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. அதுவும் இந்த சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ்ல பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்கணும். அப்பதான் எக்ஸாம் ஹால் போகும்போது சடனா நமக்கு அது ஃபிளாஷ் ஆகும். சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் எப்பவுமே என்ன சொல்லணும், பிவைக்யூ மட்டும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, நீங்க சிசாட் கட் ஆஃப் எடுக்கலாம்னு அடிக்கடி நிறைய நம்ம பழைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அதே திருப்பி இங்க சொல்ல போறேன் பாருங்க. சிசாட் 2025ல கேட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா? அது என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னாக்கா அதேதான், அந்த எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ் கொடுத்திருக்காங்க 1, 3, 6, 11, 18, x 42ன்னு ஒரு சீக்வன்ஸ். இப்போ இந்த சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இதுல வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அங்க அந்த ப்ராப்ளம் 2019ல பண்ண ப்ராப்ளம் மாதிரியே பக்கத்து நம்பர்ல என்ன டிஃபரன்ஸ் வருது பாருங்க. இப்போ 1, 3, 1க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் என்ன 2. அப்போ 2 ஆட் ஆகுது. சரிங்களா? அடுத்து பாருங்க 3க்கும் 6க்கும் டிஃபரன்ஸ் என்ன 3. அப்போ 3 ஆட் ஆகுது. அடுத்து 6க்கும் 11க்கும் டிஃபரன்ஸ் என்ன 5. சோ 5 ஆட் ஆகுது. சோ the pointers இங்கேயுமே வந்து பாருங்க, நம்ம இந்த 2019 ப்ராப்ளம்ல என்ன பார்த்தோமோ அதே லாஜிக், ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் தான் வரிசையா டிஃபரன்ஸா இருக்குது, ஆட் ஆகிக்கிட்டே இருக்கு. 2, 3, 5, 7 அப்படியே போகுது. அடுத்து 11, அப்படியே 13, 17 இப்படிதான் இந்த சீக்வென்ஸ் போகுது. இப்போ பாருங்க
பாருங்க, 1க்கும் 3க்கும் இடையில 2, 3க்கும் 6க்கு இடையில 3, அடுத்து 6க்கும் 11க்கு இடையில 5, 11க்கும் 18க்கு இடையில 7, அடுத்து 7க்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 11ன்னு வரணும். ஸோ 11 அப்படிங்கிறது 18 + 11 என்னன்னா 29. அடுத்து பாருங்க, அந்த 29 + 13 போட்டீங்கன்னா உங்களுக்கு 42 வரும். ஸோ இந்த சீக்வன்ஸ் கரெக்டா ஒரு பேட்டர்னா போகுதா? ஸோ தட் மீன்ஸ் இங்க எக்ஸோட வேல்யூ என்னன்னா 29. சரிங்களா? ஃபைன். இப்போ எதுக்கு நான் இந்த ப்ராப்ளம் 2 ப்ராப்ளத்தையும் எடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க 2025ல கேட்ட இந்த கொஸ்டின் சரிங்களா, நீங்க PYQ சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா 2019ல இதே ப்ராப்ளம் இதே லாஜிக்ல கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், அந்த நம்பர் மட்டும் தான் வேற, பட் இதே ப்ராப்ளம் இதே லாஜிக். அப்போ நீங்க 2019 பேப்பரை ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா 2025ல இந்த கொஸ்டின் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. சரி, அதுதான் சொல்ல, நீங்க நிறைய வெரைட்டிஸ் போடதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால் போனா ஃபிளாஷ் அப்படியே மைண்ட்ல வந்து உட்காரும். பார்த்தீங்கன்னா இல்லையே இது இப்படி போடலாமே, இது இப்படி இருக்குமே, அப்படி இருக்குமே. இது வந்து என்னன்னா நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன் தான். நம்ம எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வெளியிலேயே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போறோமோ அவ்வளவு தூரம் எக்ஸாம் ஹால்ல போனா நமக்கு ஃபேவரபிள் பெர்முடேஷன் காம்பினேஷனா அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளத்துல இந்த வீடியோல இப்ப நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2019 PYQ பிராக்டிஸ் பண்ணிட்டு 2025 எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்கன்னா இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே கண்ணை மூடிட்டு அசால்ட்டா அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் PYQ பிராக்டிஸ் பண்ணாலே அடிக்கலாம். அதுவுமே நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம CSATங்கிற அந்த பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன், பாருங்க. ஸோ த பாயிண்டர்ஸ் PYQs previous year questions are very very precious for CSAT also. So the pointers general studies பேப்பருக்கு சொல்லியிருக்கேன். இப்போ CSATக்குமே இது மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோல நான் சொல்ற விஷயம் என்னன்னா, CSATக்குமே PYQ ஃபுல்லா பக்காவா பிராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நம்ம CSATக்கு 3 வால்யூம் ஆஃப் புக்ல ஒரு ஃபுல் வால்யூமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் சால்வ்டு PYQs தான் கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் நிறைய பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, சார் என்ன சார் நீங்க 3 வால்யூம் இவ்வளோ பெரிய பெரிய புக்கா கொடுங்க, தடிதடியா இருக்கு சார், ரொம்ப பெருசா இருக்கு சார் அப்படிலாம் சொல்லி. நீங்க வந்து புக்கோட வால்யூம் சைஸ் பெருசெல்லாம் பார்க்காதீங்க. அந்த 3rd வால்யூம் அப்படிங்கிறது ஃபுல்லா சால்வ்டு PYQs தான். இந்த 3rd வால்யூம் கொடுத்த பர்பஸே என்னன்னா, நீங்க PYQs ஃபுல்லா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போகணும். அப்படி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம், இந்த வரப்போற வருஷத்துல வர ப்ராப்ளமே ஈஸியா அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம அந்த 3 புக்ல ஒரு புக்கு டெடிகேட்டடா சால்வ்டு PYQஸ்க்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ வால்யூம் 1ல ஒரு கண்டென்ட், வால்யூம் 2ல ஒரு கண்டென்ட், வால்யூம் 3ல வந்து சால்வ்டு PYQs மட்டும் தான். ஸோ நீங்க வால்யூம் 1 வால்யூம் 2 எந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்றீங்களோ அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம வால்யூம் 3ல சால்வ்டு PYQs கொடுத்துருக்கோம்ல அதுக்கு நீங்க போடுங்க. இதை மட்டும் ப்ராப்பரா பண்ணி நம்மளோட 3 புக்கை பக்காவா ஹோம்ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா CSATல மினிமம் கட் ஆஃப் அப்படிங்கிறது ஈஸியா அடிக்கலாம். இதுல வந்து எந்த டவுட்டுமே இல்லை, நான் எழுதியே தருவேன். நான் எழுதியே பத்திரம் போட்டே தரேன். நம்ம புக்ல கொடுக்கறத பக்காவா ஹோம்ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு சால்வ்டு PYQs எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் போங்க. மினிமம் கட் ஆஃப் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும்.